இன்றைக்கி காலையிலேயே ஹஸ்பண்ட் கடைக்கு போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்திருந்தாரு. என்ன மீன் பிரித்து பார்த்தா உள்ளே வந்துட்டு குறிச்சி மீன் இருந்துச்சு. இது நம்ம ஊரில் என்ன மீன் சொல்லுவாங்கன்னு தெரியல, இங்கே வந்துட்டு குறிச்சி மீன் சொன்னாங்க. இதோட நேம் நம்ம ஊரில் என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. 1/2 கிலோ மீன் வந்துட்டு 130 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பார்த்தேன் ஓரளவு பெருசாகவே இருந்துச்சு மீனெல்லாம். சரின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இந்த மீனோட கருவாடு சாப்பிட்ருக்கேன், நல்லாயிருக்கும். ஆனால் குழம்பு வச்சா எப்படி இருக்கும்னு தெரியாது. சரி குழம்பு வச்சு பார்க்கலாம், ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அண்ட் மீனுக்குமே நல்லா ஒரு 4 மீன் எடுத்து வச்சு மசாலாவுமே தடவி பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். இஞ்சி பூண்டெல்லாம் நச்சு எடுத்து சூப்பராக குழம்பு வச்சாச்சு. நான் வீடியோ போட ஆரம்பித்து 1 வருஷம் ஆக போகுது. ஆரம்பத்தில் சரியாக ரீச் எதுவுமே கிடைக்காது, ஆனால் இப்போது பரவாயில்ல, கொஞ்சம் ரீச் ஆகுது. சில டைம் எதுக்காக வீடியோ போடணும், ரீச்சும் கிடைக்கல, நம்ம விட்டுறலாம் அப்படின்னு கூட தோணியிருக்கு. ஆனால் நேர்லேயும் சரி கமெண்ட் பாக்ஸ்லேயும் சரி நிறைய பேர் வந்துட்டு நீங்கள் வீடியோ பண்ணுங்கள், நல்லா இருக்குது, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி இவங்களுக்காகவே நம்ம வீடியோ போடலாம் அப்படின்ற மாதிரியும் தோணும். குழம்பு வைக்கும்போதே நல்லா காற்றடிச்சு மழை பெய்கிற மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் மழை வரல, இருட்டி போயிருந்துச்சு. சரி இந்த கிளைமேட்டுக்கு காரமாக குழம்பு வச்சு சிலு சிலு குளுன்னு சூப்பராக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் சமையல் ஒர்க்லாம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஃபிஷ் ஃப்ரை மட்டும்தான் பண்ண வேண்டி இருந்துச்சு. அதுவுமே முடிச்சுட்டு அப்படியே காரசாரமாக வந்திருக்கிற இந்த குறிச்சி மீன் குழம்பு எடுத்து ஊற்றி 2-3 ஃபிஷ் ஃப்ரையும் வச்சுட்டு அப்படியே ஆம்லேட்டும் போட்டிருந்தேன். அதையுமே எடுத்து வச்சு ஊறுகாய் எல்லாமே வச்சுட்டு பார்க்கும்போது நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. சரி அப்படியே இந்த மழையோடையே பார்த்து ரசிச்சுட்டு சூப்பராக சாப்பிட்டாச்சு. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.